அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஈத்திகாஃப் ஈத்திகாஃப் என்ற பொதுவான அரபி சொல்லுக்கு தங்குவது என்ற பொருள் ஆகும். அல்லாஹ்விற்காக சில நாட்களை ஒதுக்கி பள்ளிவாசலில் தங்கி அல்லாஹ்விடம் நன்மைகளை எதிர்பார்த்த நிலையில் இயன்றவரை அதிகமான நன்மைகளை செய்வதே ஈத்திகாஃப் ஆகும். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கும் வரை ரமலானில் கடைசி 10 நாட்களில் ஈத்திகாஃப் இருந்து வந்துள்ளார்கள். அதற்கு பின்னர் அவர்களுடைய துணைவியார் ஈத்திகாஃப் இருந்தனர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு வருடமும் ஈத்திகாஃப் பள்ளியில் இருந்து வந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனைவிகள் மற்றும் சகாபாக்களும் ஈத்திகாஃப் இருந்து வந்துள்ளனர். ஈத்திகாஃப் இருப்பதின் நோக்கங்கள்: 1000 மாதங்களை விட சிறந்த இரவாக இருக்கும் லைலத்துல் கத்ர் இரவை அடைவதே, அதில் அதிகமாக நன்மைகளை செய்ய வேண்டும், வேறு எந்த உலக சிந்தனையும் ஏற்பட்டு வணக்கங்களை குறைத்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் ரமலானில் கடைசி 10 நாட்களில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நபி தோழர்களும் ஈத்திகாஃப் இருந்து வந்துள்ளனர். ஈத்திகாஃப் கட்டாயம் பள்ளியில்தான் இருக்க வேண்டும். அல்லாஹ் ஈத்திகாஃப் பற்றி குர்ஆனில் கூறும் பொழுது பொதுவாக பள்ளி என்றே கூறியுள்ளான். அல் குர்ஆன் 2:187. ரமலானில் கடைசி 10 நாட்களில் ஈத்திகாஃப் இருப்பதே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலியுறுத்தியுள்ளார்கள். நாம் நோன்பு வைத்த நிலையில் ஈத்திகாஃப் இருப்பதே சிறந்ததாகும். ரமலானில் பிறை 20 அன்று மாலையில் இருந்து, அதாவது மக்ரிபில் இருந்து ரமலானில் ஒற்றைப்படை நாட்கள் ஆரம்பித்துவிடும். நம் மாலையிலிருந்தே ஈத்திகாஃப் இருக்க ஆரம்பித்து விட்டால் நமக்கு அந்த ஒற்றைப்படை நாட்களில் ஈத்திகாஃப் இருந்து லைலத்துல் கத்ர் இரவை அடைய பாக்கியம் கிடைக்கும். நாம் ஈத்திகாஃப் இருப்பதாக இருந்தால் மக்ரிப்க்கு பள்ளிக்கு சென்று விட வேண்டும். ஒருவர் ஒரு நாளைக்கு ஈத்திகாஃப் இருக்க நினைத்தால் மக்ரிப் நேரத்துடன் பள்ளிக்கு சென்று ஈத்திகாஃப் ஆரம்பித்து விட வேண்டும். மறுநாள் மக்ரிப் நேரம் வரை பள்ளியில் இருந்து ஈத்திகாஃப் இருக்க வேண்டும். இப்படி ஒரு நாள் ஈத்திகாஃப் இருக்க வேண்டும். ஈத்திகாஃபில் செய்ய வேண்டிய அமல்கள்: ஈத்திகாஃபில் நாம் 5 நேர தொழுகையை பேணுதல், 5 நேர தொழுகைக்கு பின் சுன்னத் பேணுதல், சுன்னத் நஃபில் தொழுதல், இரவு தொழுகை தராவி தஹஜ்ஜுத் தொழுதல், குர்ஆன் ஓதுதல், குர்ஆன் மனப்பாடம் செய்ய முயற்சித்தல், துஆ அதிகமாக கேட்பது, திக்ர் செய்வது, ஹதீஸ் படிப்பது, ஹதீஸ்களை மனப்பாடம் செய்வது, இவ்வாறு நம்மால் இயன்ற அமல்களை செய்ய வேண்டும். ஈத்திகாஃப் இருப்பவர்கள் ஈத்திகாஃபில் அனுமதிக்கப்பட்டவைகள்: ஈத்திகாஃப் இருக்கும் போது முடி களைத்தல், நகம் வெட்டுதல், தலைவாறுதல் இது போன்ற சுத்தம் பேணுதல் விடயங்களில் ஈடுபடலாம். மலஞ்சலம் போன்ற அவசிய தேவைக்காக மட்டும் பள்ளியை விட்டு வெளியேறலாம். சாப்பிடுதல், பருகுதல், தூங்குதல் போன்ற செயல்களில் ஈடுபடலாம்.
மிகுந்த அவசிய தேவை என்றால் பள்ளியை விட்டு வெளியேறலாம். தடுக்கப்பட்டவைகள்: வீணான காரியங்களில் ஈடுபடுதல், அரட்டை அடித்தல், புறம் பேசுதல், இத்திகாஃப் முழுவதும் தூக்கத்திலேயே கழித்தல். இன்ஷா அல்லாஹ் இந்த வருடம் இத்திகாஃப் இருந்து லைலத்துல் கத்ரை அடைவோமாக. அல்லாஹ் நம்மளுக்கு அருள் புரிவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.